வார்த்தையின் வெளிச்சம் நிச்சயமாக அடைக்கல அவர் எங்கள் அடைக்கலமாயிருக்கு. அவர் எங்களுக்கு இடகமாயிருக்கிறார். அடைக்கல பட்டணம் இரத்த கோட்டைகள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் எங்களை பாதுகாக்க தீங்கு நாள் நம்முடைய கூடார மறைவில் ஒழித்து மறைத்து வைத்து கண்மிலை மேல உயர்த்துற தேவன். வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். அவர்களும் இந்த வார்த்தை வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். அதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. சரியா தொடர்ந்த நேரம் 8:05. அடுத்த வார்த்தை வெளிச்சத்து கூட கடந்து செல்வோம். எங்களோட சிஸ்டர் பிருந்தா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பில் கொண்டு வருவோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட் சிஸ்டர். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறேன். வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள் சிஸ்டர், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம். ஆமென் ஆமென். ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவே நன்றி ராஜா, நன்றி ராஜா. தகப்பனே நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் கேடகமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அடைக்கல பட்டணமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அரணானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மறுரூபமாக்குகிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை என்ற மன்னாவினாலே எங்களை போஷிக்கிறவரே உம்மை ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதோ உங்களை துதிக்கும்படியா எங்களை தெரிந்து கொண்டீங்களே, அதுக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்தி வந்தீரே. இதோ ஆண்டவரே, இந்த மாதத்தின் ஆண்டவரே கடைசி மாதத்துல எங்களை கொண்டு வந்து எங்களை ஜீவனோடு வைத்து உம்மை ஆராதிக்கும்படியாய் கிருபை செய்திருக்கிறீரே, அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அற்புதத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம். அறியா புரியா அற்புதங்களை செய்பவரே ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, விசுவாசத்தினாலே எங்களை ஆண்டவரே பிழைக்க செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய குமாரனுடைய ஜீவனை கொடுத்து ஆண்டவரே எங்களை மீட்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. இதோ இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை, மகிமை, விடுதலை, சந்தோஷம், சமாதானம் எங்கள் இருதயத்துக்குள்ளே ஆழ விடப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க அப்படியே செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் நீங்க செய்த ஒவ்வொன்றையும் நாங்க நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொன்றையும் நினைத்து நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இதோ இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வது எப்படி, இந்த சுகமளிக்கிற வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி. ஆண்டவர் யெகோவா ராஃபாவாக இருக்கிறார். நமக்காக அவருடைய சொந்த குமாரனை சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழ பண்ணி அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே இதோ அவருடைய தழும்புகளினாலே நம்மளை சுகமாக்கி இருக்கிறார். அவர் சுகமாக்கி இருக்க நம்முடைய சரீரங்களிலே வியாதிகளோடு கூட நாம் இருக்க முடியாது என்கிற சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. இதோ இந்த நாளிலும் நாம் அதே போல ஆண்டவருடைய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், இந்த அற்புதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற வார்த்தையினூடாக நாம் பார்க்கலாம். இதோ லூக்கா 7ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து விட்டு அதில் உள்ள சத்தியத்தை நாம் தியானிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள்.
அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமயமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகம் அடைந்திருக்கிறதை கண்டார்கள். ஹல்லேலூயா. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து, அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. இந்த இரண்டு பகுதிகளிலே நாம் பார்க்கிற பொழுது தேவன் இரண்டு அற்புதங்களை செய்கிறார். ஒன்று, வியாதியாய் இருந்தவனை அங்கே சுகத்தை கொடுக்கிறார். இரண்டாவது அற்புதம், மரித்தவரை உயிரோடு கூட எழுப்பி கொண்டு வருகிறார். இங்கே முதலாவது அற்புதத்தை பார்க்கும் பொழுது நாம் அநேக செய்திகளிலே கேட்டிருக்க கூடும். அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய அவருடைய தாழ்மை, தனக்கு அதிகாரம் இருந்தும் கூட அந்த இடத்திலே அவர் தன்னை தாழ்த்தி அந்த இடத்துல அவர் எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வருவதற்கு அவர் அங்கே பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார். ஆனா அந்த ஜனங்கள் இந்த ஜெப குறிப்பை அங்க வந்து இந்த ஜனங்களிடத்துல சொல்லும் பொழுது இயேசுவுக்கு அங்கே சொல்லுகிறாங்க இவர் எப்படிப்பட்டவர் என்று. அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளும் ஆண்டவரிடத்துல இருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், இதுல இருந்து ஒரு விடுதலை வேணும்னு கேட்கிறோம். ஆனா அந்த விடுதலையை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதத்தை செய்ய மாட்டேங்கிறாரு, ஏன்னு தெரியல, ஆண்டவருக்கு சித்தம் இல்லையோ என்று நாம் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நிச்சயமாக ஆண்டவர் இன்றைக்கு நானும் நீங்களும் நன்றாய் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படிதான் தேவ சித்தமாக இருக்கிறது. அதைவிட மேலான ஒன்று ஆண்டவர் விரும்புகிறார். என்னன்னா, இந்த ஆத்மா வந்து பரிசுத்தத்தோடு கூட இந்த ஆத்மா அங்கே பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பூலோகத்திலே நாம் வாழுகிற வாழ்க்கை ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டு விடுதலையை பெற்றுக்கொண்டு அநேக ஜனங்களுக்கு கர்த்தருடைய ரட்சிப்பையும் இந்த சுவிசேஷத்தையும் நாம் அநேக ஜனங்களுக்கு சொல்லி அவர்களையும் அவர்களுடைய ஆத்மாவையும் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போறதுதான் எல்லார குறித்தும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரே ஒரு தேவ திட்டம். இன்றைக்கு கூட நீங்க என்ன குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற தேவ திட்டம் என்ன? ஆண்டவர் எனக்குன்னு ஒரு காலிங் இருக்கா, எனக்குன்னு ஒரு இது ஆண்டவர் எனக்கு பர்சனலைஸா என்ன வச்சிருக்கிறாரு, எனக்குன்னு ஒண்ணும் தெரியலையேன்னு புலம்புவீங்கன்னா, எல்லாருக்கும் இருக்கிற ஒரே இது ஆண்டவர் குறித்திருக்கிற தேவ சித்தம் என்னன்னா, ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும், மனமாற அவரை போற்றி அவர் செய்த நன்மைகளை துதிக்கும்படியாய்த்தான் என்னையும் உங்களையும் ஆண்டவர் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொண்டு நாம் அநேகருக்கு இந்த ரட்சிப்பை சுவிசேஷத்தை அநேகருக்கு சொல்லி நாம் எல்லோரும் பரலோக
பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதே தேவ சித்தம். இந்த ஒரு சித்தத்துல நம்ம கிளியரா இது இப்படித்தான், இதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி நாம் இதுல ஆணித்தரமா இருக்கும் பொழுது, நம் தேவனுக்காக நிற்கிற பொழுது, தேவ ராஜ்யத்துக்காக நாம் நிற்கிற பொழுது, நமக்கு வேண்டியது தேவன் ஆட்டோமேட்டிக்கா செய்து கொண்டே இருப்பார். ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நம்மளுக்கு எல்லாம் நம்மளுடைய தேவை நம்ம நிறைவேறாம எப்படி நம்ம செய்கிறது? நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரல, நம்மளுக்கு ஒரு பொருளாதார பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியல, நம்முடைய சரீரத்துல வியாதி இருக்கு, குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, எமோஷனல் பிரச்சனை இருக்கு. அப்போ இப்படியாக இருக்கும் பொழுது நம்ம எப்படி தேவனை ஆராதிக்கிறது என்று நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலே தேவனை பார்க்கிறோம். ஆனால் தேவனையே பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்யும்? அப்படியே உருகி போகும். நம்முடைய வியாதியா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அற்புதத்தை செய்ய ஒரு நொடி பொழுதும் என்பது அநேக நிச்சயம். ஆனால் அந்த அற்புதத்தை நம்ம தான் அதற்கு என்ன செய்கிறோம்? இஸ்ரவேலின் தேவனை நம்முடைய அவ்விசுவாசத்தினாலே நாம் தேவனை முழுவதுமாக நம்பாம நம்ம என்ன செய்கிறோம்? தேவனுடைய கரத்தை மட்டுப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. இப்போ இதே இடத்துல பாருங்க, இன்றைக்கு நீங்க இந்த 100க்கு அதிபதி இருக்கிற இடத்துல வைத்து இங்கே ஆண்டவர் இங்கே அவரிடத்துல சொல்லுகிற பொழுது, இந்த மாதிரி அவருக்குள்ள அங்க ஒரு வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான், நான் ஆண்டவர் என் வீட்டுக்கு வரக்கூட எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். சரியா? அப்படி அவர்கள் சொல்லுகிற பொழுது அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இயேசுவைகளை கேட்டு அதை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படி சொல்லிட்டு அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகம் அடைந்திருக்கிறதை கண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல தேவன் அந்த இடத்துல என்ன பேசினாரு, என்ன ஏது இந்த இடத்துல நோட் பண்ணல. இந்த அதிகாரத்துல அங்க எதுவுமே சொல்லல. அப்போ ஆண்டவர் அங்கே சொல்லாமையே விட்டாராங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இங்கே கொடுத்திருக்கிறதின் படி நான் அந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு இடத்துல சொல்றாங்கன்னா, எனக்கு வியாதி நீங்கிருச்சா, அவன் சுகம் அடைஞ்சிட்டானா, எந்திரிச்சிட்டானா, எந்த ஒரு கிளாரிபிகேஷனுமே இல்லாம அந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி அந்த இடத்துல இருந்து வருவோம்? இன்னைக்கு ஒரு சர்ச்ல ஒரு பாஸ்டர் உங்களுக்காக ப்ரே பண்றாங்க, நீங்க சுகமாயிருவீங்க, தேவன் சுகம் கொடுத்துருவாருன்னு சொன்னா நம்ம அதை ரிசீவ் பண்ண முடியுதா? நம்மளால முழுவதுமாக சந்தேகம் இல்லாம நம்ம அதை முழுவதுமாக ரிசீவ் பண்றோமா? ஓகே ஆண்டவர், ஓகே பாஸ்டர் எனக்காண்டி ப்ரே பண்ணிருக்கீங்க, தேங்க்யூ பாஸ்டர், நானும் கடவுளை நம்புறேன், கடவுள் எனக்கு சுகம் கொடுப்பாருன்னு நம்புறேன் பாஸ்டர். இந்த நம்பிக்கையை வைத்துக்கொண்டு நாம் கடவுளிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் இன்றைக்கு நாம் நம்பிக்கையை வைத்துக்கொண்டு அதைத்தான் விசுவாசம் என்று நம்பிக்கொண்டு தேவன் எனக்கு அற்புதத்தை செய்யவில்லை என்று தேவனையே குற்றம் சாட்டுகிறவர்களாய், தேவனுடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடுகிறவர்களாய் இன்றைக்கு நாம அப்படித்தான் இருக்கிறோம். தேவன் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் அது நிச்சயமாகவே நடக்கும். அது எப்படி ஆகும் என்று சொல்லி நாம் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அது நடக்குது நடக்கலைங்கிறது இன்னொரு பாடு. ஆனால் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நாம் எப்படி தயாராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் உங்களிடத்துல நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இது இந்த போன வாரம் ஆண்டவருடைய ஒரு டெஸ்டிமனியை சொல்லுகிறேன். ஒருத்தவங்க ப்ராப்ளம், இந்த மாதிரி எங்க வீட்டுல ப்ராப்ளமா இருக்கு அப்படி சொல்லி ப்ரே பண்ணுங்க சொன்னாங்க. அப்போ ப்ரே பண்ணாச்சு. அவங்க வீட்டுல அந்த குடும்பம் பிரிஞ்சிருக்குது. அப்போ அவங்க ப்ரே பண்ண உடனே அன்னைக்கே அந்த குடும்பம் ஜாயின் ஆயிட்டாங்க, திரும்ப வந்துட்டாங்க. அப்போ வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் பிரச்சனைனா மறுபடியும் போன் பண்றாங்க. அப்போ மறுபடியும் ஓகே அவங்களுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் வேலை எனக்கு ஏதோ செஞ்சு கொடுக்க சொன்னாங்க போன்ல. அப்ப நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதே நேரத்துல ப்ரே பண்ணுங்க சொல்றாங்க, ப்ரே பண்றோம். அப்ப ப்ரே பண்ணும் பொழுது ஓகே இல்லக்கா திரும்பி வருவாங்க, நீங்க எதுவும் பேசாதீங்க, உங்களுடைய நியாயத்தை நீங்க மனுஷரிடத்துல தேடாதீங்க, நீங்க இந்த இடத்துல பொறுமையா போங்க, நம்ம மேல சரியா இருந்தாலும் கூட நம்ம இந்த இடத்துல அமைதியாக போகணும். ஏன்னா நம்மளுக்கு வழக்காடுகிறவர் தேவன் ஒருவர் தான். நம்மளுடைய சொந்த இதுல நம்மளுடைய எமோஷன்ஸ்ல நம்ம போய் யாரிடத்துல நியாயம் கேட்டாலும் இந்த மனசுக்கு நான் உங்களுக்கு நேராக நான் எதிர்த்து பேசி விட்டேனே என்று சொல்லி உங்களுடைய சரீரத்துல வேணா ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும், ஆனா சொல்யூஷன் கிடைக்காது. சோ அப்படியாக நான் சொல்லி முடிச்சு நாங்க ப்ரே பண்ணி முடிச்சுட்டு நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு போன் வந்த உடனே நினைச்சு சரி ஏதோ வரப்போறாருன்னு சொல்றாங்களாம் பார்த்தா அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி
வரல, நான் வரமாட்டேன், நான் வீட்டுக்கு வரமாட்டேன், ஒரே சண்டை, நான் வரமாட்டேங்கிறாங்க. அப்போ உடனே நான் சொல்லுறேன் அவங்களுக்கு, இல்லக்கா நீங்க இப்ப என்ன பண்ணீங்க, இல்ல இந்த மாதிரி வரமாட்டேன்னு சொல்றாங்க. இப்ப இப்ப நம்ம என்ன பண்ணோம், பிரேயர் தானே பண்ணோம். நீங்க பிரேயர் நீங்க ஆண்டவரிடத்துல நம்ம கேட்டாச்சு. ஆண்டவர் குடும்பம் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தம். நிச்சயமாக நீங்க ஹம்பிள் பண்ணி நீங்க இந்த இதை நீங்க ஒப்புக்கொண்டு நீங்க தேவனிடத்துல நீங்க ஒருமனமாகி இருக்கிறபடினாலே நிச்சயமாக இது நடக்கும். நிச்சயமாக அவர் வீட்டுக்கு வருவார், நீங்க போங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ காலையில எந்திரிச்சும் நான் என்னோட ப்ரேயர்ல ஓகே அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், ப்ரே பண்ணி முடிச்சுட்டேன். பார்த்தா 8:30 மணிக்கு மெசேஜ் வருது, எஸ்தர் அவங்க வந்திருக்கிறாங்க, வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. சோ இதே சூழ்நிலைய நம்ம என்ன செய்யலாம், மாற்றி நம்ம செய்ய முடியும். நாம் தேவனை நம்புவது மாத்திரமே நம்மளுக்கு அற்புதத்தை கொண்டு வர முடியும். இப்ப நம்மளுக்கு அந்த போன் கால் வந்த உடனே இல்ல ஐயோ வரமாட்டாங்களான்னு சொல்லி ஐயோ என்ன இப்படி ப்ரே பண்ணியும் நடக்கலையே இப்படி நாம் புலம்பிக் கொண்டு இருந்திருந்தா தேவனுடைய கரம் அந்த இடத்துல கிரியை செய்வதற்கு அங்க நம்மளே தடையா இருந்திருப்போம். எல்லா விதத்திலையும் தேவனுக்கிட்ட மட்டும்தான் நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய கவலைகள், வேதனைகள், நமக்குரிய நீதி, மனுஷன் செய்யறது, அது புருஷனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, எல்லா உறவுகள் நம்ம கடவுளுக்கு அப்புறம் தான். எல்லாரும் நானும் கடவுளும் மட்டும்தான்ங்கிற ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப்ங்கிறது நீங்க எப்படி உங்களுடைய சுவாசம் உங்க சரீரத்துல இருக்குதோ அதே போல சூப்பர் நேச்சுரல் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க உங்க ஆபீஸ்ல போனீங்கன்னா சூப்பர் நேச்சுரலா இருக்கும், வீட்டுல இருந்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரலா இருக்கும். நீங்க போற இடத்துல எல்லாம் ஆண்டவருடைய பிரசன்ஸ்னால வருகிற நன்மையை நீங்க ருசி பார்த்து கொண்டே இருப்பீங்க தேவச்சனமே. நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், நமக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது நாம் அந்த இடத்துல எவ்வளவு அந்த எசக்கார் கழுதையை போல நம்முடைய அந்த தேவனிடத்துல இளைப்பாறுதலிலே நாம் சார்ந்திருக்கிறோம் என்று சொன்னா நாம் அந்த இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இளைப்பாறுதல் இல்லாம தங்களுடைய சொந்த முயற்சியினாலே இதற்கு ஒரு ஆலோசனையை சொல்லி நம்ம இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம், நம்மளால என்ன பண்ணாலும் மனுஷனுடைய ஆலோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த மனுஷ ஆலோசனைகளின்படி நம்முடைய மனுஷ ஆலோசனைகளுக்கு மேலாக என் தேவனே பார்த்து கொள்வார் என்கிற அந்த நம்பிக்கை எல்லா சூழ்நிலையும் இருக்கிற பொழுதுதான் அந்த விசுவாசத்தின் நிறைவுனால வருகிற அந்த சந்தோஷம் சமாதானத்தை நீங்க ஒரு தடவை அனுபவிச்சிட்டீங்கன்னா அடுத்த தடவை நீங்க ஒரி பண்ணவே மாட்டீங்க தேவச்சனமே. இன்றைக்கு என் வாழ்க்கையில இருக்கிறது சூழ்நிலையில நம்ம ஒரு மனுஷங்கள்கிட்ட உட்காந்து நான் பேசணும்னு சொன்னேன்னா எல்லாம் என்னுடைய பிரச்சனைகளை நான் சொல்லலாம். ஒரு நாளைக்கு தேவன் எனக்கு சொல்லுவதற்கு எனக்கு மனசே வரமாட்டேங்குது. ஒருவேளை தேவன் எனக்கு அந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லி நான் உந்தப்படுகிற பொழுது நான் இங்க என்னுடைய சோக கதை என்று சொல்லி நான் உங்களிடத்துல நான் சொல்லுகிறேன், அது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. ஆனா எந்த சூழ்நிலையும் என்னுடைய ஆத்மாவுக்குள்ளே போய் அது ஊடுருவி என் தேவனை ஆராதிக்க விடாம என் தேவனோடு கூட சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கையை அது தடுக்கவே முடியாது. இந்த சூழ்நிலையும் இந்த ஸ்ட்ராங்கும் இந்த ஒரு 1.5 வருட காலங்களாகத்தான் எனக்குள்ள இருக்கு. ஆனா ஆண்டவரை எனக்கு 10-12 வருடங்களாக எனக்கு தெரியும், ரட்சிக்கப்பட்ட நானும் சர்ச் போனேன், நானும் ஆனா புலம்பிக்கிட்டே இருப்பேன் என்ன நடக்குது ஒவ்வொரு சூழ்நிலை வரும் பொழுதும். ஆனா இப்ப சத்ருனுடைய தந்திரங்கள் தெரிஞ்சிருச்சு. ஒண்ணுதான், நான் கர்த்தரை அறிந்த தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அவன் கொடுக்க வேண்டியது தேவனை தொழுது கொள்ளக்கூடாது, தேவனோடு கூட நான் சந்தோஷமா இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலையில நானு சந்தோஷமா இருக்க கூடாதுங்கிறது மட்டும்தான் அவனுடைய நோக்கம். நீங்க உங்களுடைய பண பிரச்சனை சொல்லலாம், உங்களுடைய வியாதி சொல்லலாம், இன்னும் வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய குடும்ப உறவுகள்ல பிரச்சனை சொல்லலாம், நீங்க என்ன பேரு வச்சாலும் கூட அவன் பண்ணுகிற டார்கெட் என்ன தெரியுமா, உங்க ஆத்மாவில நீங்க சந்தோஷமா இருக்க கூடாது. இந்த இந்த தந்திரத்தை நீங்க அறிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா நான் சந்தோஷமா தான் இருப்பேன், என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். ஏன்னா என் தேவன் என்னோடு இருக்கிறார், சர்வ சிருஷ்டிக்கும் பூமியானவர் எனக்கு பிதாவாகிய தகப்பனாய் இருக்கிறார், என் ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவரை தகப்பனாகவும் அவரை ஆண்டவராகவும் அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் நீங்க ஒரு கணம் நினைத்து பார்ப்பீங்கள் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் சந்தோஷம் சமாதானம் குடிகொண்டே இருக்கும் தேவச்சனமே. இதோ இந்த 2வது அற்புதத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே மரித்து அங்கே வாசலுக்கு சமீபித்த போது
இயேசு அந்த இடத்துக்குள்ள வருகிறார். அப்போ நம்ம வாழ்க்கையிலயும் சில நேரத்துல இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யணும்னு நினைக்கிற பொழுது நமக்குள்ளே ஒரு கெட்ட செய்திகள் வரக்கூடும். இதே போல மரித்து போன ஒருவனாக நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை வச்சு தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துற நேரம் மரித்து போய் இருக்கும். இத கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நீங்க மாத்தி யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல மரித்து போய் அந்த இடத்துல ஆண்டவர் வருகிறார். சில நேரம் ஆண்டவர் வருவதற்கு முன்பதாகவே இவங்க போய் மறிச்சிருந்தா என்ன இருக்கும்? அதை போய் அடக்கம் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? அந்த இடத்துல அற்புதமே நடந்திருக்காது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இந்த இடத்துல அவங்க போறாங்க, அப்ப கரெக்டான டைமுக்கு என் தேவன் வருவார் என்கிற நிச்சயம் இருக்கணும். மரித்து போய் உங்களுடைய சூழ்நிலை இருந்தாலும் என் தேவன் அதை உயிர்ப்பிக்கிற நேரத்திலே அவர் சமயமாய் வருவார். அவர் சமயமாய் வருவார். ஹல்லேலூயா. சோ அவர் அதை உயிர்ப்பிப்பார். என் தேவன் அதிலே தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் அதை உயிர்ப்பிப்பார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணுகிறார், அங்கே மனதுருகி அந்த கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி முதலிலே அவளுடைய ஆத்மாவை ஆறுதல் படுத்துகிறார். அங்கே வந்த உடனே அங்கே அவ என்ன பண்ணுகிறார், அங்கே உடனே அங்க எந்த ஒரு நெகட்டிவ் வைப் எதுவும் இல்ல. அவர் சொல்கிறார் அழாதே. நான் அவருடைய மனதுருக்கம், தேவனுடைய மனதுருக்கம் அங்கே அற்புதத்தை செய்கிறது. அது மாத்திரமல்ல, தேவன் அந்த இடத்துல கிட்ட பாடையை தொட்டார் என்று பார்க்கிறோம். அப்போ அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். இந்த வசனம் தான் எனக்கு என்னோட அதிகமாய் பேசினது. என்னன்னா, கிட்ட பாடைய தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். இன்றைக்கு நீங்களும் மரித்தவற்றை சுமந்து கொண்டு உங்கள் பாடைகளிலே போகிற போது, இயேசுவானவர் கிட்டே தொடுகிற போது அதை சுமந்து கொண்டிருக்கிற நீங்கள் நிக்கிறீங்களா, ஓடுறீங்களா என்பதை நீங்கள் நினைத்து கொண்டு பாருங்கள். இவர்கள் நின்றதுனாலேதான் அங்கே மிகப்பெரிய அற்புதம் நடந்தது. ஒருவேளை அவர்கள் ஏதோ ஒரு மனுஷன் வருகிறார், தொடுகிறார் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர்கள் நகர்ந்திருந்தா, ஒருவேளை அந்த பாடையை சுமந்தவர்கள் சுமந்து கொண்டே நடந்து கொண்டு இருந்திருந்தா அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாக்குறீங்களா? சோ அதே போலதான் இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவர் இடத்துல இப்படிதான் சொன்னார். இப்படித்தான் இன்றைக்கு நீங்களும் என்ன செய்கிறீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற மரித்தவற்ற இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள், தேவ ஜனங்கள் இந்த பாடையை சுமந்து கொண்டு நான் கிட்டே வருகிற பொழுதும் அவர்கள் நிற்காமல் நடந்து கொண்டே இருக்கிறபடியினாலே அங்கே ஏதோ உயிர்த்தெழுதல், அங்கே ஒரு அற்புதங்கள் என்னால செய்ய முடியவில்லை என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க அதை முடிவெடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில இதெல்லாம் மரித்திருக்கப்பா, பாடையில கிடக்குதப்பா, அப்பா நீங்க கிட்ட தொடுகிற பொழுது அது உயிர்ப்பிக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, அது உயிர் பெறும் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே. எப்படி இந்த வாலிபன் தொட்டு எழுந்தானோ அதே போல அற்புதம் நடக்கும் ஆண்டவரே. இனி இதுல எனக்கு இந்த லோன் எனக்கு சாங்ஷன் ஆகாதுன்னு எல்லா டோஸும் மூடிடுச்சு ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த லோன் பேமெண்ட் நான் பே பண்ணணும், ஆனா அதுக்கு எல்லா டோஸும் மூடப்பட்டுட்டு ஆண்டவரே. ஆண்டவரே, நான் வேலை தேடின எல்லா இடத்துலயும் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல ஆண்டவரே. இதோ நான் வீட்டுக்கு ஒரு ரெண்டல் பிளேஸ் நான் தேடிட்டு இருக்கேன், ஆனா எதுவுமே எனக்கு கிடைக்கல ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய வியாதி படுக்கையில இருந்து இப்படியே மறித்து விடுவேனோ என்கிற எண்ணம் எனக்குள்ள இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய இந்த ரிலேஷன்ஷிப்ல எப்பயுமே பிரச்சனையோடு இப்படியே போயிருவனோ என்று ஆண்டவரே, வெளியவும் என் பிரச்சனையை சொல்ல முடியாம நானே இப்படி அழுத்தத்துக்குள்ள ஆண்டவரே, இதோ என் வாழ்க்கை இப்படியோ முடிஞ்சிருமோன்ற நான் இந்த பாடையை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஏலேபா ஷெக்கெனே மெகக்கெனே மனா, ஆண்டவரே, இதோ இந்த பாடையை சுமந்தவர்கள் நின்றதை போல இதோ நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. இதோ இப்பொழுது நீங்க தொட்டு அப்பா, இதோ நீங்க உயிர் பெற செய்யுங்கப்பா. ஆண்டவரே, மரித்திருக்கிற எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிற உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருடைய வாழ்க்கையிலையும் உயிர்த்தெழ பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். இதோ இப்படியாக அவர்கள் அந்த இடத்துல அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பின்பு இன்னொரு ஒரு அற்புதத்தை பார்த்தீங்கன்னா, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. இதுல இன்னொன்றையும் நாம் கவனிக்கக்கூடியது என்னவென்று சொன்னா, இப்போ நம்ம இயேசுவானவர் மற்றொரு அதிகாரத்திலே நாம் பார்த்திருப்போம். அங்கே ஒருவர் தன்னுடைய பெற்றோர் இறந்த உடனே அப்ப ஆண்டவர் சொல்வார், மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ
என் பின்னாலே வா என்று சொல்லி தன்னுடைய ஊழியத்துக்கு அழைப்பார். ஆனா இங்க இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதம், செத்தவனை உயிர்ப்பித்து இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லல, நான் இந்த உயிரை கொடுத்ததே நான் தான், எனக்கு ஊழியம் செய், என்ன கூட நீ இந்த மாதிரி நான் உன்னை எழுப்புனேன்னு சொல்லி என்னுடைய வல்லமையை குறிச்சு சொல்லு. ஆண்டவர் அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா இந்த தாய் விதவையாய் இருக்கிற இந்த தாய்க்கு அங்கே ஒரு ஆறுதல் தேவை. இருக்கிற இந்த ஒரு பையனையும் அவர் அங்கே உயிர்ப்பித்தது அவளை சந்தோஷப்படுத்தி அவளுடைய ஆத்மாவை ஆண்டவர் அங்கே தேவனுடைய மகிமையை காட்டுவதற்காக தான். இன்றைக்கு அந்த காரியத்தை நான் பார்க்கிற பொழுது, இதே போல இன்றைக்கு எவ்வளவோ காரியங்கள் இன்னைக்கு சபைகளிலே கூட, நாம் ஒரு சர்ச் மீட்டிங் போய் அங்க ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னா, என் சர்ச்சுக்கே வா, என்னோட இதுக்கே வாங்க, என்னோட செல்லுக்கு வாங்க, இங்க வாங்க, இல்ல நீங்க அப்படியே வராட்டினா அவங்களே கர்ஸ் பண்ண தொடங்கிடுவாங்க. ஏன் வரமாட்டேங்கிறீங்க, ஏன் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது மேல அக்கறை இல்லை. உங்களோட சபைக்கு வராட்டியும் கூட அவன் தேவனோடு நிற்கிறானா என்பதைத்தான் நீங்க பார்க்க வேண்டுமே தவிர, என்னிடத்திற்கு உங்களோட சபைக்கு வரலன்னு அவர்களை குற்றம் சாட்டக்கூடாது. அதே போல இங்கே சிலருக்கு சில அழைப்பு உண்டு, சிலருக்கு சில இது உண்டு. எல்லாருக்கும் எல்லாரும் செய்வதற்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்க கிடையாது. சோ நம்ம ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பை வைத்திருப்பார். இவனுக்கு இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டாலும் கூட அவன் தாயோடு இருந்து குடும்பத்தை அவன் பார்ப்பது தேவ சித்தமாய் இருக்கிறது. நாம் ஒரு ஆளுக்கு இப்படி செஞ்சா இன்னொரு ஆளும் அப்படியே செய்யணும்னு ஒருவரோடு கூட ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். இன்றைக்கு நாம் இந்த சத்தியத்தின் ஊடாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் நிச்சயமாக எனக்கு நன்மை செய்வார். அவரை சார்ந்து இருக்கிற பொழுது அவர் எப்பொழுது எந்த இடத்துல நிக்க சொல்றாரோ அந்த இடத்துல நிக்கணும். நம்மளை தாழ்த்தி இருக்கணும். தேவனை தான் நம்முடைய வாழ்க்கையில அவரையே முதன்மைப்படுத்தி நம்ம வைத்திருக்கணும். கர்த்தருடைய மனதிற்கும் தான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் கிரியை நடப்பிக்க ஏதுவாக இருக்கும். நம்முடைய முரட்டாட்டமோ, நம்ம இன்னைக்கு ஃபாஸ்ட் பண்ணி நான் ஒரு 10 நாள் அழுது கிடந்து நான் தேவனிடத்துல நான் இதை பெற்றுக்கொண்டேன் என்றெல்லாம் சொல்லுவதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. தேவன் கொடுக்காட்டி அதை வாங்கி நீங்க 10 நாள் ஃபாஸ்ட் பண்ணி அழுது வாங்கி என்னங்க பிரயோஜனம்? தேவன் கொடுக்காதது எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. தேவன் கொடுத்தால் அது இப்பொழுதே கொடுப்பார். என் தேவை இப்பொழுது என்றால் அவர் இப்பொழுதே கொடுத்தே தீருவார். நான் வியாதியாய் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அவர் என்னை சுகமாக்கி அவருக்கு சாட்சியா அவர் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் என்னை நிச்சயமாகவே வைப்பார். இதே நான் பேசிக் கொண்டிருக்கிற நான் கூட என்னுடைய ஜெபங்கள் ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பாக, ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்தா நான் உமக்கு சாட்சியாய் இருப்பேனே, உம்முடைய நாமம் தானே மகிமைப்படும் என்று சொல்லி நான் அப்படி ஆண்டவருக்கு நானே அட்வைஸ் பண்ணி கொண்டிருப்பேன். அப்ப ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், என் நாமத்தை உன் வாழ்க்கையிலே எப்படி மகிமைப்படுத்த வேண்டும் என்பது எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையிலே நான் இதை செஞ்சாதான் நான் மகிமைப்படுவேன் என்று நீ எனக்கு என்னுடைய நாமத்திற்கு நீ சர்டிபிகேட் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஆவியானவர் என்னோடு கூட பேசின பொழுது, அன்னையிலிருந்து அந்த காரியத்தை நான் என்ன பண்ணேன், நான் தூக்கி போட்டேன். ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே, உங்க நாமத்தை நீங்க எப்படி மகிமைப்படுத்திக்கீங்களோ நீங்க மகிமைப்படுத்திக்கங்க. நான் நம்பினேன் இது வரைக்கும் ஆண்டவரே, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீங்க ஒருவர் மாத்திரமே மகிமைப்படும்படியா நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க டாடிகா அப்படி என்று சொல்லி ஒப்பு கொடுத்தேன். அதே போல இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து விடுங்க. வேண்டாம், நமக்குள்ள அந்த முரட்டாட்டம் வேண்டாம், நமக்குள்ள பிடிவாதம் வேண்டாம். நான் ஆண்டவருக்காண்டி தானே கேட்கிறேன், அது கூட வேண்டாம். ஆண்டவருக்கு வேணுங்கிறத ஆண்டவர் பார்த்து கொள்வார். நம்ம பார்த்து கொள்ள வேண்டியதெல்லாம் நம்முடைய ஆத்மாவுல எந்த ஒரு கோபமோ குரோதமோ எரிச்சலோ பொறாமையோ பெருமையோ எந்த காரியங்களோ அணுகாதபடிக்கு, சத்ருவானவனுக்கு இடம் கொடாதபடிக்கு தேவனுடைய அன்பினாலே எதை செய்தாலும் முழு இருதயத்தோடு கூட முழு அன்போடு கூட ஒருவருக்கொருவர் உபசரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதே போல அந்த இடத்துல செய்ய முடியல, உங்களால முழு இருதயத்தோட முழு அன்போட செய்ய முடியலன்னா ரெண்டு காரியத்தை நான் ஒன்று செய்வேன். ஆண்டவரே, ஒன்று முழு இருதயத்தோடு செய்ய முடியலன்னா 98% நான் செய்யவே மாட்டேன். 98% நானு வேணாண்ட முழு இருதயம் இல்ல, எனக்கு பிடிக்கல ஆண்டவரே, செய்யல ஆண்டவரே, செய்ய மாட்டாண்டவரே இப்படி சொல்லிட்டு நான் செய்யாம விட்டுருவேன். சில வேளை 2% என்னால முழு இறுதியும் இல்லை, ஆனா செய்ய வேண்டிய கட்டாயத்தின் பேரிலே நான் அந்த இடத்துல செய்ய வேண்டும் என்று சொன்னா
அப்படி நான் செய்துட்டு நான் உடனே ஆண்டவரிடத்துல நான் மன்னிப்பு கேட்டுறேன். கடவுளே, நான் இது முழு இதயத்தோடு செய்யலப்பா, இது ஏதோ நான் செய்யணும்னு நான் செஞ்சேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க டாடிகால். நான் திரும்ப இந்த இப்படி ஒரு காரியம் செய்யணும்னா அதுக்குரிய அந்த முழு இருதயத்தை எனக்கு கொடுங்க டாடிகால் என்று சொல்லி தேவனிடத்திலே ஒப்புரவாகி விடுவேன். நாம தப்பா செய்கிறது பிரச்சனை அல்ல, நாம் என்ன செய்தாலும் அதற்கு அந்த சொல்யூஷனை தேவனிடத்துல திருப்பி நம்ம அண்டிக் கொள்ளணும். எப்படியாய் அந்த இரண்டாம் குமாரன் தேவனை விட்டு தகப்பனை விட்டு வெளியே போன பொழுது திருப்பி வந்தானோ, அதே போல இந்த மூத்த குமாரனை போல இல்லாத படிக்கு எப்படி திரும்பவும் மனம் திரும்பி அந்த பிதாவின் வீட்டிற்கு ஓடி வந்தானோ, அதே போல நம்ம எப்ப விழுந்தாலும் சரி திருப்பி நம்ம தேவனிடத்துல அன்னன்னைக்கு நம்ம திரும்பி வந்துட்டோம்னா நம்ம என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் அந்த ஜோயி லைஃப நம்மளால வாழ முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கும் அந்த திடமான இருதயத்தை கொடுப்பாராக. கர்த்தரையே சார்ந்திருக்கிற வாழ்க்கையை வாழ தேவ ஆவியானவர் அனுகூலம் பண்ணுவாராக. இதோ இந்த விசுவாசத்தினாலே வருகிற நன்மையும் சமாதானத்தினாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவீராக. இதோ எதை செய்தாலும் முழு இருதயத்தோடும் முழு அன்போடும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நீங்கள் செய்வீராக. இதோ இந்த ஆண்டவரே, சத்தத்துக்கு கீழே யார் யார் வியாதியோடு இருந்தாலும் கூட ஆண்டவரே, அவருடைய வியாதி படுக்கையை நீர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, உங்களுடைய பரிபூரண சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, உங்களுடைய விடுதலை உண்டாகட்டும். சத்தியத்தை அறிகிற அறிவினாலே ஒவ்வொருவரும் வளருவார்களாக. சுவாமி ஆண்டவரே, நீங்க அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல நல்ல வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். எல்லாருக்காகவும் இப்படியாக விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படியாக சாட்சியாக காத்து சத்தியத்தின் ஆழத்தை நமக்கு வெளிப்படுத்தினீர்கள். மரித்து போனது சுமந்து கொண்டு அவர் அருகே நிற்கும் போது முடியாது என்று சொல்லி நினைக்கிற சில சூழ்நிலைகளை அவர் சமூகத்துல கொண்டு வந்து நிற்கும் போது, அவரிடத்து மொழியத்தோடு அவரே சார்ந்து கொள்ளும் போது விசுவாசத்துல நிச்சயமாக அவர் கிரியை செய்வார், நன்மையை செய்வார். நிச்சயமாக அவர் நல்ல பதம் தருகிற பரியாரியா இருக்கிறார். அருமையான வார்த்தையை நினைச்சேன் சிஸ்டர், என்னையே தட்டி எழுப்பியது.